ஒரு 7 தேர்களை வந்து தன்னுடைய தோள்பட்டையில் சுமந்து ஊரை சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பருத்தி வயல் வழியாக நடந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து இறங்கி அதுக்கு பிறகு வந்து அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த திருவிழா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டானில் தான் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய வடபத்திர காளியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் மட்டும் இல்லாமல் இங்கே நடத்தக்கூடிய திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக வந்து நடைபெறும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 7 தேர் வந்து தன்னுடைய ஊர் முழுக்க சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பருத்தி வயல் இருக்குது. ஸோ அந்த வயல் வழியாக தான் வந்து அந்த தேர்களெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரெட்டக்குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து தேர்கள் எல்லாம் இறக்கி அதன் பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து தேர்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. ஸோ மொத்தம் 7 தேர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து 4 தேர் வந்து சின்ன தேராகவும் 3 தேர் வந்து பெரிய தேராகவும் இருக்குது. அந்த பெரிய தேர்களை வந்து தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேர்கிட்ட தேவைப்படுது. ஸோ அந்த தேர் திருவிழாவானது நீங்கள் வந்து காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரையும் வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் வர வெள்ளிக்கிழமை வந்து இந்த வடபத்திர காளியம்மன் வந்து ஊர் முழுக்க வந்து சுற்றி வரதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வந்து கலந்துருக்கீங்களா, அந்த தேர் திருவிழாவில் கலந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.